என் பிள்ளை நான் நிறைய இடங்களில் சொல்றது இல்லை, நான் அவன் கொச்சிக்கிறான். ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான். சரியா? சாரி. அவன் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க. என் பிள்ளை அழாது. என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லி தரல, ஊசி போட்டாலும் இவ்வளோதான் மேக்சிமம். அழ தெரியாது அவனுக்கு. 20 வயசுல அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறான். என்ன இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டு வந்தான், அட்வொகேட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டால இருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான். மழை, உடம்பெல்லாம் சேரு, வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுகுறான். நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு. நான் இப்ப சொல்றேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டாதான் அது கை வசப்படும், வானம் வசப்படும். புரியணுமே. அழுகுறான். என்னப்பான்னு கேட்டேன். கஷ்டமா இருக்குமா? என்ன 45 கிலோமீட்டர்மா, ஓட்ட முடியல, மழை, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சேரு, சகதி, டிராஃபிக், கஷ்டமா இருக்குமா அப்படின்னா. டேய் 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 அழாதரா அழாதரா, நீ ஒன்று செய், நாளையிலேருந்து கார் எடுத்துட்டு போனேன். வந்துச்சுங்க கோவம் அவனுக்கு. ஏமா இப்படி இருக்கிற, இவ்வளோ பேசுற, இவ்வளோ பெரிய ஆளுன்ற, அறிவு இல்லையம்மா அவனுக்கு? ஏண்டா தம்பி அப்படி சொல்ற? உங்ககிட்ட நான் கார் கேட்டேனா? 5 நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா, உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா? நீ பணம் கொடுத்துருவியா, வாய்ப்புகளை கொடுத்துருவியா, விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா? அது எனக்கு வேணாமா. என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா, எனக்கு அது போதுமா, நானே கண்டுபிடிச்சுப்பேமா என் பிரச்சனைக்கான தீர்வைங்கிறான். நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும்? குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, பீட்சா ஆர்டர் பண்ணவா, நீ என்னமோ கேட்டியா அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா? குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்க. குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசுவாங்களே தவிர, குழந்தைகள் தான் அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அடாலசன்ட் மொழியில விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர, நாம திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தொண்டை கட்டிருச்சு பேசி பேசி. சாப்பிட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா, அது தடுக்க முடியல. போய் உட்காந்த, காத்து தான் வருது, வாய்ஸே வரல. அவங்ககிட்ட கேட்டேனா, சார் சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அப்புறமா கொடுங்க. எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது, உனக்கு நல்லா தானே இருக்கு. குழந்தை தான் நம்ம கிட்ட மழையில பேசுவோம், நமக்கு தான் ஒழுக்கமா பேச வரும்ல. நாம சரியான வார்த்தைகளால் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா அப்புறம் நாம எதுக்கு? ஒரு பெரிய விஷயம் சொல்லவா? உங்க டைரியில இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் சிலர் பேர் வீடுகளில் இருக்கிறார்கள். தோ இந்த குட்டீஸ்லாம் இருக்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா, அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. வளர்த்து விட்டுறணும்னு அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி நிறைய சுத்துது. குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு எப்பொழுது புரியும்? இதுபடி அது. என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன், காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு போ, நல்ல ஸ்கூலா, எங்கள் ஸ்கூல், நீங்கள் போய் பாருங்க. மேடம் ஒரு டவுட்டு மேடம். என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்களா மேடம்? அவங்களுக்கு நான் சொன்னேன், சரியா இருந்தா அக்னாலேஜ் பண்ணுங்க. 5 வயசுல நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எதங்க சொல்லி கொடுக்கறது? சிலது இருக்குது 98 வாங்க, எதுக்குங்க 98 வாங்கணும்? அது கெப்பாசிட்டி 75னா 75 வாங்கட்டும். எங்க மீனுங்க நீந்தோம் மறையருமா? 98 என்ன பண்ண போற? நான் 58 தான். ஆனா 10th தான் 58, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ப்ராக்ரஸ் 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 போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த அது சொல்லித்தாங்களே பிள்ளைங்களுக்கு. 98 வாங்கிட்டு ஒன்று அழுது,
பெரிய விஷயத்த சொல்றேன். நான் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பெற்றோர்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு? சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. என் கிளாஸ்ல 98 ஒன்று போட்டேன். ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கும். அது ஐயோ இந்த 98 வாங்குற பிள்ளைங்களோட தொல்லை பா. நேரா வந்துச்சு என்கிட்ட, மிஸ் நான் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்க மிஸ். அப்புறம் 2 மார்க் போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வர? இல்லைன்னு தானே போட்டிருக்க. போ. அழுவுது 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 அழுவுது. பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது. என்னத்துக்கு சிரிக்குது? இதுன்னா பேப்பரை பார்த்தேன் 2. அது சொல்லுது இதுகிட்ட, ஏன் அழுவுற? எங்க அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டுச்சு. லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்க.